மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. நீரே எங்களை ஆண்டவரை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்த தெய்வம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சின்ன பிள்ளைங்க கூட எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராய் இருக்கிற எங்கள் தூயாதி தூயவரே, உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா இந்த ஆராதனை வேலையில நீர் இறங்கி வாங்கப்பா. இந்த ஆராதனை வேலையில நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலையில கர்த்தாவே எங்கள் சத்தத்தை நீர் கேளுங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. பரலோகமே அவரை துதிக்குதான். அதான் இந்த ஆராதனை நேரத்துல தான் அவரை துதித்து பாடி தேவனை ஆராதிக்க முடியும். பிரியமான தேவ ஜனங்களே, இன்னைக்கு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய கவலைகளை மறந்து, துக்கங்களை மறந்து, தேவைகளை மறந்து, இல்லாமைகளை மறந்து, வறுமைகளை மறந்து, எல்லாவற்றையும் மறந்து தேவனை துதிக்கிறவளாய் நாம் மாறும் பொழுது, துதிக்கிறவளாய் நாம் மாறும் பொழுது ஆண்டவர் அன்னைக்கே சொல்லிட்டார், உலகத்தில் உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி. உலகத்தில் இருக்கிற கவலைங்க, உலகத்தில் இருக்கிற கஷ்டங்க, உலகத்தில் இருக்கிற பாரங்க, உலகத்தில் இருக்கிற வருத்தங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய இருதயத்தில் வைத்து 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 நம்ம தான் இழைச்சி போகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு தேவனை துதிக்கும் பொழுது உன் குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். உன் குறைவுகளை அவர் மகிமையிலே நிறைவாக்குகிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எத்தனை பெரியவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் நீர் எத்தனை நல்லவர் அப்பா. நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வராதிருந்தா நாங்கள் என்னைக்கோ அழிஞ்சு போயிருப்போம் ஆண்டவரே. நீர் எங்களை தேடி வந்ததுனால ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இறங்கினதுனால ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்ததுனால உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த நாளை காணக்கூடாதபடிக்கு மரித்து போயிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமைப்பொழுதும் கர்த்தர் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. முழு இருதயத்தோடு உமக்கு நன்றியை செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் பக்தர் இப்படியாய் பாடி இருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகள் இப்படியாய் சொல்லி இருக்கிறது. அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம், அவர் நம்மளை தேடி வந்த தெய்வம். பாட்டே தெரியலன்னு சொன்னா கூட எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகத்தினால் நீங்க நிறையும் பொழுது ஆண்டவருடைய அபிஷேகத்தை அவர் உங்கள் மேல் வைக்கிறவராய் இருக்கிறார். அவங்க தான் பாடுறாங்க, அவங்க தான் ஆராதிக்கிறாங்க அல்ல. தேவனுடைய சமூகத்துல வந்து, தேவனுடைய சபையில வந்து நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஐக்கியப்பட்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது நம் மத்தியிலே அவர் இறங்கி வருகிற தெய்வமாயிருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்ம ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசையா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வாங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஒரு விசையாய தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை
என்றோ அழிந்திருப்பேன். தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேன். என்னை தொட்டு தூக்கிவிட நீரோடோடி வந்தீரே. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. சொத்து சுகமோ தேவையில்லை, சொந்த பந்தம் நாடவில்லை. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். உன் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, என் ராஜா,
கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன் நீர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன் உம் கிருபை என்னில் தராதிருந்தால் நான் என்றோ அழிந்திருப்பேன். நாம் பிரியமான தெய்வ ஜனங்களே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நீர் என்னை தேடி வரலன்னு சொன்னா நான் என்னைக்கோ மரிச்சு போயிருப்பேன் ஆண்டவரே. உன் கிருபை எனக்கு தரலன்னு சொன்னா நான் என்னைக்கோ அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. என் தேவன் என்னோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் அவர் உன்னை தாங்கி தாங்கி உன்னை நடத்தி வந்திருக்கிறாராம். இந்த நாள் வரையிலும் நீ நினைச்சிருக்கலாம் நம்மளுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நீ நினைச்சிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்னமே உன்னை அழைத்திருக்கிறாரா, உன்னை அறிந்திருக்கிறாரா, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரா. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா நான் தாயின் வயிற்றில் உருவாக முன்னமே என்னை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இந்நாள் வரையிலும் உம்முடைய கிருபை என்னை தாங்கி வருகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு விசையாய் கூட கர்த்தாவே எங்களோடு கூட நீர் வாசம் பண்ணுகிற உம்முடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க நினைச்சிருக்கலாம் என் வாழ்க்கை பாலைவனமாய் இருக்கிறது, என் வாழ்க்கை பாலைவனமாய் இருக்கிறது என்று சொல்லி. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் சோலைவனமாய் மாற்ற வந்து விரும்புகிறார். பிரியமான தேவச்சனமே, நீ விடுதலையாய் தேவனை கரங்களை தட்டி தேவனை ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற விரும்புகிறார். உன்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் அவர் போக்க விரும்புகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. அறந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அறந்த கொடியை போல் இருந்தோமே எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை
சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை இசப்பா சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை இசப்பா சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை இசப்பா சோலைவனமாய் மாற்றினீரையா. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடியை போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. பிரியமான தேவச்சனங்களே, அருந்த கொடியை போல் இருந்த நம்மளை திராட்சை செடியாகிய இயேசுக்குள்ள நம்மளை இணைத்து இருக்கிற தெய்வம், நம்மளை இணைத்து இருக்கிற தெய்வம். அந்த அருந்து போன கொடியா இருந்த நம்முடைய வாழ்க்கையை அவருடைய செடியோடு இணைத்து நம்மளை வாழ வைக்க வந்த தெய்வம். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, அப்பா நாங்கள் அருந்த கொடியை போல இருந்தோம் ஆண்டவரை, எங்களை நீர் செடியோடு நீர் இணைத்து கொண்டீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கை பாலைவனமாய் காணப்பட்டது ஆண்டவரை. எங்களுடைய வாழ்க்கையை நீர் சோலைவனமாய் நீர் மாற்றின உங்களுடைய தயவுக்காய் நன்றி ஆண்டவரை என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரி ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாலை வனமாய் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் சோலை வனமாய் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை மாற்றி என் தேவன் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா உம்மை ஆராதித்து உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அப்பா நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை படைக்கிறோம் அப்பா. பாலைவனமாய் இருக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீர் சோலை வனமாய் கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் ஆண்டவரே நீர் கடந்து வந்திருக்கிற உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு விசையா எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்கப்பா. எலியாவின் தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காய் நன்றி என்று சொல்லி எல்லாரும் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே. எல்லாரும் கரங்களை தட்டி அவர் இறங்கி வருகிற நேரம் இந்த நேரம் தான். எல்லாரும் எலியாவின் தேவனே எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வாங்க ஆண்டவரே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடோ கனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே, அசைவாடோ அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவன் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் நேரமே,
எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை முன் தொடர்வார். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின் தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாத்து நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி தாத்து நீர் வற்றிப் போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு
அசைவாடுகிற ஆவியானவர், நீ உற்சாகத்தினால் நிரம்பி தேவனை ஆராதிக்கும் பொழுது, நீ உற்சாகத்தினால் நிரம்பி தேவனை ஆராதிக்கும் பொழுது உள்ளங்கையளவு மேகம் உண்மையில் இறங்கி வந்திருக்கிறது. உள்ளங்கையளவு மேகம் உண்மையில் இறங்கி வந்திருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் தேவனை ஆண்டவரே உள்ளங்கையளவு மேகத்தினால என்னை நீ நிரப்பிருக்கிறீங்க அப்பா. உள்ளங்கையளவு மேகத்தினால இந்த சபை முழுதுமாய் நீ நிரப்பிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா என்னுடைய உள்ளங்கையளவு மேகத்தினால என் தேவனை நிரப்பி ஆண்டவரே எங்களை நீர் ஆட்கொண்டு நடத்துகிற தயவுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹalleluya 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 ரபரப கரபலபா தீரபலபரப ஷபரிபிங்கரபரிபிக்கரபா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு ஷபரிபிங்கரபரிபிக்கரபலபா. ஆண்டவரே அசைவாடுகிற ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா அசதிகளையும் எல்லா சோர்வுகளையும் எல்லா ஆண்டவரே நிர்விசாரங்களையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே என் தேவனீர் முறியடிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிற தேவ கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆராதித்ததான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய அக்கினியை நீர் ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய அளவில்லா அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புங்க ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சோர்ந்து போய் வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீர் சொல்லுங்கப்பா. அப்பா நீர் சொல்லுங்க ஆண்டவரே. நீர் தேற்றுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் தேற்றுகிற தெய்வம் அப்பா. நீர் ஒவ்வொருவரையும் தேற்றும்படியா உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என்னை தேற்றுங்க ஆண்டவரே. என்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற உம்முடைய கரத்தினால ஆண்டவரே என்னை மூடுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவரை பார்த்து சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கே நாங்கள் மகிமையை தருகிறோம் ஆண்டவரே. உம்மிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமை உமக்கன்றோ. எல்லா துதி கன மகிமை எல்லாமே அவருக்கு தான். நான் பாடுறேன்னு சொல்லி நான் பெருமைப்படக்கூடாது, நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படக்கூடாது, நான் வேதத்தை வாசிக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி பெருமைப்படக்கூடாது. எல்லாமே தேவனுக்குரியதுதான். துதியும் கனமும் மகிமையும் அவர் ஒருவருக்கே மாத்திரம் என்று சொல்லியிருக்கு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதனை
துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் அவருக்குரியது. நம் தேவனை ஆராதிக்க மட்டும்தான் செய்ய வேண்டும். எல்லா துதியும் கனமும் அவருக்குரியதாய் செலுத்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்தி அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். அந்த பாடல் வரிகள் இப்படிதான் சொல்லி இருக்கிறது. விலையேற பெற்ற உம் ரத்தத்தால் விடுதலையை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனை விடுதலையாய் ஆராதிக்க நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நம்ம தான் விடுதலையாய் தேவனை ஆராதிக்கிறதே இல்லை. நம்ம தான் விடுதலையாய் தேவனை துதிக்கிறதே இல்லை. அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா விலையேற பெற்ற உம் ரத்தத்தினால எனக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீங்கப்பா. விடுதலை கொடுத்தது மாத்திரமல்ல, ராஜாக்களாகவும் லேவியராகவும் அவருக்காய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா. இன்னைக்கு எத்தனை பேரை ஆண்டவர் தேவன் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய், அவருடைய பணியை செய்யும்படியாய், அவருக்காய் உழைக்கும்படியாய், அவருக்காய் ஓடும்படியாய் லேவியராகவும் ஆசாரியராகவும் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார், ராஜாக்களாகவும் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இவ்வளவு நேரமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்தார்கள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆராதித்தார்கள் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரையிலும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. விலையேற பெற்ற ரத்தத்தினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ரத்தத்தினால மீட்டெடுக்கும்படியாய் செபிக்கிறோம். எல்லா வியாதியின் கட்டுகளையும் மரண கட்டுகளையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவித தடைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆராதிக்க கூடாதபடிக்கு அவருடைய மைண்டை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுதுமாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளில் தேவ செய்தி கொடுக்க போகிற உம்முடைய மகளை கூட கர்த்தர் நீங்க மறைத்து மகிமைப்படும்படியாய் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து கிருபை இருக்கட்டும், ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.